இன்னைக்கு நம்ம மினி குக் வந்திருக்காப்ல. கொஞ்ச நாள் கூட காணாம போயிட்டாரு. எங்க அப்படி போனீங்க? ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டு படிப்பு ரொம்ப பிஸி ஆயிட்டு. ஓகே, படிப்பு பிஸி ஆனோடனே குக்கிங் சைடு வரல. ஆமா. ஓகே ஓகே. ஆமா, இன்னைக்கு என்ன பண்ண போறோம் ஜிதி? இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து கிறிஸ்பி எக் ஃபிங்கர்ஸ் பண்ண போறோம். ஓகே. கிறிஸ்பி எக் ஃபிங்கர்ஸ்க்கு தேவையான பொருள் என்னன்றதை பார்த்துடலாம். 3 முட்டை எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 2 சின்ன தக்காளியை சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். மிளகா 4 மிளகா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கொஞ்சோண்டு மல்லி இலை. இது வந்து பிரெட் கிரம்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறது. இப்போ கிறிஸ்பி எக் ஃபிங்கர்ஸ் எப்படி செய்ய போறோம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இப்போ ஒரு 3 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன்னு சொன்னேன்ல, அதை அப்படியே நான் உடைச்சி இதில் ஊற்ற போறேன். இப்போ இந்த முட்டையை நல்லா நம்ம பீட் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் அதையும் நல்லா பீட் பண்ணிட்டு தக்காளி பழம், மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க மல்லி இலையை போட்டுச்சு. இப்போ ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெப்பர், பெப்பர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க போதும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். ஏன்னா நம்ம அதுலேயும் உப்பு சேர்ப்போம், அதனால ரொம்ப உப்பு டேஸ்ட் தெரிஞ்சிடக்கூடாது. நல்லா பீட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வேக வைக்க போகிறோம். முதல்ல அந்த இன்னொரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றி தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்பதான் ஒட்டாம வரும். வெண்ணெய் இருந்தாலும் வெண்ணெய் தேய்ச்சிக்கலாம். லைட்டா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஆயில் ஃபுல்லா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு பாத்திரம் ஃபுல்லா. இதுல வந்து இனிமே நம்ம அந்த பீட் பண்ணி வச்சிருக்கிற எக்கை உள்ள ஊத்திடலாம். ஊத்து அப்படிமா, இப்படி ஊத்துன ஃபுல்லா ஊத்திடு. முட்டையை ஃபுல்லா ஊத்தியாச்சு. இனிமே என்ன பண்ண போறோம்னா, ஒரு பெரிய பாத்திரத்துல நம்ம வந்து தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறோம். அதுல வந்து இந்த முட்டை ஊத்தி வச்சிருக்கிற பாத்திரத்தை உள்ள வச்சு வேக விட போறோம். வச்சா போதும், ஏன்னா நம்மளோட அந்த ஆவியில தான் அதை வந்து வேக வைக்க போறோம் முட்டைய. ஸோ காய்ச்சட்டி தண்ணி போதும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அப்படியே அடுப்பை சிம்ல வச்சு இந்த பாத்திரத்தை அந்த முட்டை பீட் பண்ணி வச்சிருக்க சட்டியை வந்து அப்படியே உள்ள வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடிடலாம். இதுக்கு மேலேயும் இன்னொரு மூடி வச்சு மூடிடலாம். எவ்வளவு நேரம் இது இருக்கணும்? இது வந்து ஒரு 25 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ள வந்து நம்ம
அந்த ஃபிங்கர்ஸ் பண்ணுறது கிறிஸ்பி ஃபிங்கர்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஓகே, இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நான் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் இருந்துச்சுன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இது 1 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து வத்தல் பொடி எடுத்திருக்கேன், மிளகா வத்தல் பொடி. அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு பொடி. மிளகு வந்து நான் இவ்வளோன்னு தான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் வந்து மிளகு எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால நான் கூட கொஞ்சம் தான் எடுப்பேன். மிளகு நம்ம உடம்புக்கு நல்லது. சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ்லையும் அடுத்து ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா அங்கே அந்த மசாலா மிக்சிங்கில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். உரப்பு அதிகமாயிரும்ல, அதனால 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சோண்டு உப்பு போடுங்க, போதும், லைட்டாக. விழவே மாட்டேங்குது. அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. முட்டையில வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, தெரியும்ல? உனக்கு அது தெரியுமா என்னென்ன இருக்குன்னு? தெரியுமே, சொல்லேன் பாப்போம் கொஞ்சம். உனக்கு முட்டை சாப்பிட்றதுனால நிறைய விட்டமின் ஏ கிடைக்கும், டி கிடைக்கும். முட்டை வந்து டெய்லி சாப்பிடலாமா? ஆமா, டெய்லி சாப்பிடலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த கொரோனா காலத்துல அது ரொம்ப நல்லவே சூப்பரான ஒரு ஃபுட்டு அது. ஓகே ஓகே. பிரெட்லயுமே நிறைய ஃபைபர்ஸ் இருக்கு. ஆமா, ஸோ நம்ம அடிக்கடி இதை எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்க விளையாட போகும் போது இதெல்லாம் கொடுத்து விட்டோம், இதெல்லாம் சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மிக்சிங், இந்த மசாலா மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம்ல, அதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட போகிறோம். அப்போ தான் இதை டிப் பண்ணும்போது ஃபுல்லாக கோட் ஆகும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஊற்றுனீங்க அப்படின்னா கட்டி விழும், அப்புறம் நமக்கு அதை மிக்ஸ் பண்ணவே முடியாது. பார்க்க வந்து ரொம்ப சிவப்பாக இருக்குது அப்படின்னு பயந்துடாதீங்க, உரப்பு இருக்காது. ஏன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால உரப்பு வந்து அவ்வளோவா இருக்காது. 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. முட்டை நல்லா வெந்துருச்சான்றதை பார்த்துடலாம். முட்டை நல்லா வெந்துருச்சான்னு நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கத்தி வச்சுக்கோங்க. கத்தியை வச்சு இப்படி உள்ளே விட்டு பாருங்கள். ஒன்றும் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா முட்டை நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நல்லா கேக் மாதிரி கட்டாயி வருது பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அப்படியே எடுத்து இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வந்து இந்த முட்டையை நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, எல்லா கார்னர்லையும் அப்படியே கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம எண்ணெய் தச்சிருக்கிறதுனால அதுவே வந்துடும். அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் கவுத்தி அடப்பாவி, அதை சாப்பிட்டுட்டு இருக்கியோ? அதெல்லாம் சட்டியில் ஒட்டி இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒருத்தன். வெயிட் பண்ண வீக் டைம் ஆயிடுச்சு, பசி எடுத்துருச்சு பிள்ளைக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம முட்டை வந்து சூப்பராக வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம ஃபிங்கர்ஸ் மாதிரி கட் பண்ண போகிறோம். இவ்வளோ அழகாக கேக் மாதிரி கட் ஆகுது பார்த்தீங்களா? அப்படியே வரட்டும்.
ரெடி. இதை அப்படியே நம்ம இந்த இதில் டிப் பண்ண போகிறோம். இதில் அப்படியே டிப் பண்ணி ஒரு ஓரமாக பிரெட் க்ரம்ஸை ஒரு ஓரமாகவே வச்சு எடுங்க. ஏன்னா ஈரமாக நம்ம வந்து ஒரு பிரெட் க்ரம்ஸ் ஒட்டாது அதில். நம்ம மிளகா வத்தல் பொடி எல்லாமே மிளகு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உரப்பு இந்த பிரெட்டில் உள்ள இனிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த டிப் பண்ணி வச்சிருக்கிற எக்கை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்படியே சீக்கிரம். டீப் ஃப்ரைலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டிப் பண்ணி வச்சுருக்க இந்த எக்கை வந்து அப்படியே உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்றொன்னாவே போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் பிரியாமல் வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் பொரிஞ்சிருச்சு. இதை மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கு. சூப்பரான கிறிஸ்பி எக் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அபி கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறியா? டொமேட்டோ சாஸ் மறந்துட்டேன், சாரி. நல்லா இருக்கா? வேற லெவல் இருக்கு. அப்படியா? ஓகே, கண்டிப்பா. உண்மையாவே சான்ஸே இல்லை, சூப்பரா இருக்கு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டில். நம்மளோட விவி டிஷஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.